அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமாசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு பன்னீர் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பன்னீரை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி உப்பு மிளகாத்தூளும் போட்டு மசாலா விரைய வச்சு 5 நிமிஷம் கழித்த உடனே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி இதை போட்டு திருப்பி போட்டு இருக்கும். அதை திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துகிட்டு நம்ம பிரியாணி பண்ணணும். பிரியாணியில் போட்டால் பன்னீர் உடையாமல் இருக்கும். சாஃப்டாக எடுக்கணும், ரொம்ப ரஃப்பாக ஆகிடக்கூடாது. போட்டுட்டு உடனே திருப்பிடணும். திருப்பி போட்டுட்டு நம்ம எல்லாம் ஒவ்வொன்றா திருப்பி போட்டோம் பார்த்திங்களா? போட்டு இப்போ திருப்பி போட்டாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஒரு குக்கர் வைக்க போகிறோம். அடி கனமான பாத்திரம். குக்கராக இருந்தால் நீங்கள் குக்கர் வைங்க, அடுத்த பாத்திரம் இருந்தால் கூட வைக்கலாம். பாத்திரம் நல்லா காயட்டும். நல்லா காயணும். காஞ்ச பிறகு தான் நம்ம நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ரீஃபண்ட் ஆயில் இருந்தால் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்மள்ட்ட என்ன இருக்கோ நம்ம அதை செய்யலாம். நான் வந்து இப்போ என்ன செய்கிறேன்னா ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறேன். சாரி ரீஃபண்ட் ஆயில் இல்லை, நெய் ஊற்ற போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன். சட்டி சிம்மில் வச்சே காய வைக்கிறோம். ரொம்ப ஹையில் வச்சுனா சட்டி வந்து கருத்துரும். ஜூமில் வச்சு பார்த்தேன் குக்கர் தெரியல, அதனால் நார்மலே வைக்கிறேன். இப்போ நெய் எடுக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நான் வந்து 1 கப்பு கொஞ்சம் கூட அரிசி வைக்கிறேன், நிறைய வைக்கலை. சாதம் வைக்கிறேன். சாதம் வந்து வடித்து வச்சுட்டேன். எப்படி வடித்தேன்னா தண்ணி ஒலை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா சட்டி காஞ்சோன்னா நெய் ஊற்றினோன்னா உடனே காஞ்சிருச்சு. உடனே பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலையும் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 2 தக்காளியை வெட்டி எண்ணெயில் அப்படியே வதக்கிட்டே இருக்கோம். எப்படி புகை போகுது பார்த்திங்களா? சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு சம அளவு அரைச்சா இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுறோம். 1 கப்பு 1 கை தான் எடுக்கிறேன் அரிசி. 1 கிளாஸ் அரிசின்னு வச்சுக்கிடுங்களா பெரிய கிளாஸுக்கு. நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து மல்லி இலை போட்டாச்சு. மல்லி இலை இந்த வெங்காயத்தை கூட போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். புதினாவும் போட்டாச்சு. தக்காளி 2 தக்காளி போடுறோம். 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டிதான். இப்போ மூடி வச்சுட்டேன். ஒரு செகண்ட் தான். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதுக்கு பச்சை மிளகா போடலை. நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடலை. இப்போ வந்து குடமிளகா துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். பன்னீர் எப்படி வெட்டுவோம் அதே மாதிரி. கேரட் வந்து நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கிடுங்க. இல்லாட்ட வெறும் பன்னீர் போட்டு கூட செய்யலாம். பச்சை பட்டாணி கூட போடலாம். பச்சை பட்டாணி என்கிட்ட இல்லை. ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றுறேன். பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனு தயிர். இது பிரியாணிக்கு நம்ம என்ன ஐட்டம்லாம் போடணும், அதெல்லாம் போடணும். போட்டுட்டு இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் போட போகிறேன். கறி மசாலா. நம்ம வீட்டில் இது தயாரித்தது 1/2 ஸ்பூன். இது சின்ன ஸ்பூனுனால 2 ஸ்பூன் போட்டுக்கேன். நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. டேபிள் ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூனு. இல்லை நல்லா வாசனை வேணும்னா கூட ஒரு 3/4 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கியாச்சு. அடுத்தால வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பன்னீர் எடுத்து போட போகிறோம். இது கூடயே நம்ம சிக்கன் போட மாதிரியே இப்போ பாதி பன்னீர் போடுறேன். நான் 200 பன்னீர் வாங்கியிருந்தேன். பாதி இது போடலாம். நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம அது மசாலா எல்லாம் ஒன்று சேரதுக்காக நம்ம தயிர் எடுத்தோம்ல அந்த கப்பிலே தண்ணி ஊற்றணும். இப்போ மூடி வச்சாச்சு பாருங்கள். எனக்கு ஒரு பழக்கம் மூடி வச்சு நான் செய்கிறது, அதனால் அப்படி செய்கிறேன். நீங்கள் அப்படியே செய்தா இருந்தால் கூட இருந்து செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நல்லா கிளறி விடலாம், அடி பிடிக்காமல் இருக்கணும். திருப்பி நான் மூடி வச்சிடும் பாருங்களேன். உப்பு போடணும். அடுப்படி எல்லாம் சின்ன நல்லா கச்சான்னு இருக்குது. நான் சுற்றி பிடிக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. மொத்தம் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா நம்ம வந்து அரிசி சோறு வந்து நம்ம வடித்து வச்சுருக்கோம். தண்ணி கொதிச்சோன்னா அரிசி போட்டுட்டு அதில் கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் பூ போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் வேறு ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்களா தண்ணியில் சோறுக்கு 1க்கு 1 ஒட்டாமே இருக்கும். விட்டு வடித்து வச்சுட்டேன். சாதம் ஃபஸ்ட்டே வடித்து வச்சுட்டேன். நீங்களே அதேமாதிரி வடித்து வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்புக்கிட்ட போனால் ஈஸியாக செய்யலாம்.
இப்போது உப்பு பார்க்கணும், உப்பு எப்படி இருக்குன்னு. எனக்கு சில நேரம் நான் உப்பு பார்த்தா வாய்க்கு வந்து எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் போட்டுருவேன். போட்டால் திருப்பி அது என்ன ஆகுதுன்னா திருப்பியும் ஜாஸ்தியாகிற மாதிரியே ஆயிடுது. அதனால எங்கள் பசங்க இருக்காங்க வீட்டில், அதான் கொண்டு காட்டலாம், அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்க சொல்லியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. அது பிறகு ஓப்பன் பண்ணி பத்தாட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஈஸியாக முடிச்சிடலாம். எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு சாதம் வடித்து வடித்தட்டில் வச்சிடணும் சாதத்தை. அப்போனா ஒரு சோறு ஒட்டாமே இருக்கும். சாதம் எப்படி வடிக்கணும், 3/4 வேக்காடெலாம் வடிக்கணும். சாதம் நல்லா கொதித்த பிறகு நீட்டமாக அரிசி வரும். அப்போ உடனே வடிச்சிடணும். அது சாதத்தில் உள்ள கஞ்சியும் போயிடும், சாதமும் ஒன்றுக்கு ஒன்றா இருக்கும். ஈஸியாக நம்ம தம் போட்டு இறக்கிடலாம். கனமான பாத்திரம் இருந்தோன்னா நம்ம என்ன பண்ணணும், அப்படியே அடுப்புலேயே வச்சு தம் போட்டுடலாம். இல்லைன்னா தோசைக்கல் வச்சு நம்ம தம் போட்டுக்கணும். இப்போ ரொம்ப நேரம் மூடி வச்சுருக்கேன், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். அதை மூடி வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கலாம். எனக்கு அப்படியே கால் வலிச்சிருச்சா, நான் அப்படியே உட்காந்துட்டேன். இப்போ வந்துடும் பாருங்கள். வந்து இப்போ அரிசி போட்டுருவோம், தம் போட்டுருவோம். நம்ம அடுக்கு பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். பன்னீர்லேயும் உப்பு போட்டிருக்கேன், மசாலாலேயும் உப்பு போட்டிருக்கேன், சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கேன். அளவாக தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு பயம், பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்களா, சுட செஞ்சு கொடுக்கலாம் சொல்லிக்கிட்டு நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் டைமு. பொறுமையாக இருந்து பாருங்கள். என் வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரை பாருங்கள். ஒட்டி பார்த்தா நம்ம எப்படி அளவு போடுறோம், எப்படி செய்கிறோம் சொல்லி டேஸ்ட்டு தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து இது பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்புறம் நான் என்ன அளவு போடணும் அதே மாதிரி கரெக்டாக செஞ்சு பாருங்களேன். சூப்பராக இருக்கும். சாப்பாடு சரி, குழம்பும் சரி, பிரியாணியும் சரி, எல்லாமே நான் நல்ல பொறுமையாக தான் செஞ்சு போடுவேன். கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். அப்போ தான் சிம்மில் வச்சுருக்கேன், அதனால தான் டைம் எடுக்க. நான் அப்படியே மூடி வச்சுட்டேன் ரொம்ப நேரமாக. அது எதுக்கு நான் வச்சேன்னா சிம்மிலே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நெய்யெல்லாம் ஊற்றிருக்கனால நீங்கள் எண்ணெய் வேணால் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய் இருக்கோ நம்மள்ட்ட அந்த எண்ணெய் செய்யலாம். நம்மள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம நல்லபடியாக செஞ்சு சாப்பிடணும். இப்போ பாருங்களேன், முந்திரி பருப்பு நான் வறுத்தேன். அதில் கொஞ்சம் தூள் இருந்துச்சு அடியில், அதை அப்படி இந்த சாதத்துலேயே போட்டு விட்டுட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் கூட பார்த்திங்களா கரையவே இல்லை, அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு பத்தாதனால லைட்டாக உப்பு போட்டுட்டு ஒரு செகண்டு மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து திருப்பி நம்ம சாதத்தை கொட்ட போகிறோம். ஈஸியான வேலை முடிஞ்சிடுங்க. உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிரும். தம்மில் போட தான் கொஞ்சம் நேரம் ஆகும். நான் கட் பண்ணாமல் வீடியோ போட்டிருக்கேன். தம்மில் எவ்வளோ நேரம் போட்டிருக்கேன்னு பாருங்களேன். உங்களுக்கே போர் அடிக்கும்னு நினைக்காதீங்க. அப்படியே நான் அதனால தான் பேசிகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். பார்த்திங்களா, தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். நம்ம என்ன சாதம் வெந்த சாதம்ல அந்த ஆவிலே வெந்துடும். இந்த குக்கர் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். தண்ணி வற்றினா தான் நல்லாயிருக்கும். நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம். தண்ணி இருந்ததுன்னா சாதத்தை போட்டால் கொலன்னு ஆயிரும். டேஸ்ட்டு தின்ன மாதிரியே இருக்காது. நீங்கள் இந்த இதுக்கு வந்து கத்திரிக்காய் வச்சுக்கலாம், தயிர் வச்சுக்கலாம், முட்டை வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். மீன் இருந்தால் கூட மீன் வறுத்து கூட சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும் அந்த பிரியாணிக்கு. திறந்து பார்த்துட்டு மூடி வச்சுட்டாங்கன்னு யோசிக்காதீங்க. செய்கிறத ப்ராப்பராக செய்யணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் 2 செகண்டில் பாருங்களேன். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறதை நீங்கள் உடனுடனே பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஆதரவே இல்லை, எல்லாரும் ஆதரவு கொடுங்க மக்களே. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. போர் அடிக்குதா? அந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு போர் அடிக்கவே செய்யாது. நான் எப்போவுமே ரொம்ப பேசவே மாட்டேன், இந்த வீடியோவில் தான் நான் அப்படி பேசிக்கிட்டே இருக்கேன். சரி சரி, வாங்க மக்களே, நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருவோம். ஐயோ, இந்த வீடியோ பார்க்கறதுக்குள்ளே நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்டே முடிச்சிடலாம் போல் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? யோசிக்காதீங்க மக்களே, யோசிக்காதீங்க, செய்யுங்க, பாருங்கள். வாங்க சமைப்போம், சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருப்போம். வாங்க வாங்க. லூஸ் மாதிரி வளரே நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் பண்ணுறேன். வாங்க மக்களே வாங்க. புதினா கொஞ்சம் போட்டால் போதும், நிறைய போட்டக்கூடாது. போட்டால் டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். மல்லி இலை எவ்வளோ வேணால் நம்ம போட்டுக்கலாம். அதனால தான் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். முந்திரி வறுத்து வச்சுருக்கேன். கேரட்டு குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். திருப்பியும் நம்ம அதுக்கு மேலே அலங்காரம் பண்ண போகிறோம். எப்படி பார்க்கலாமா? எப்படியும் சாதத்தை 10 நிமிஷம் தம்மில் போட்டாச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், ஆவி பறக்க இருக்கா? நான் பன்னீர் கூட கரைஞ்சிரும்னு நினச்சேன், கரையவே இல்லை, அப்படி முழுசாக தான் இருக்குது போட்ட பன்னீர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ சாதத்தை எடுத்து கொட்ட போகிறோம். வடிகட்டி வச்சுருக்கேன் சாதம். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், அப்படியே கொட்டக்கூடாது. பார்த்திங்களா எவ்வளோ உதிரியாக நீட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அதான் தண்ணி கம்மியாக இருக்கணும், அதான் பொறுமையாக செய்யணும். சமையலே நம்ம ரொம்ப பொறுமையாக செய்யணுங்க. பொறுமையாக செய்தால் தான் டேஸ்ட்டாக கிடைக்கும். சமைக்கும் போது சமையலை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும், வேறு எதுவுமே அடுப்புக்கிட்ட வந்தால் யோசிக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேரட்டும் குடமிளகும் நீட்டமாக வெட்டி வச்சுருக்கோம், அதை போட போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த கேரட்டெல்லாம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா, இப்படி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகா பாருங்க, பச்சை கலரும் ஆரஞ்சு கலரும் காம்பினேஷன் எப்படி இருக்குது பார்த்திங்களா? பன்னீர் எடுத்து வைக்கிறோம், அழகுபடுத்துகிறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் சாதத்தை போடுறோம். இப்போ அழகுபடுத்தியாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா, திருப்பியும் போட போகிறோம். என்ன போட போகிறோம்? பன்னீர். நான் 200 கிராம் பன்னீர் வாங்கினேன். கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் சப்பாத்திக்கு நினச்சேன். சரி, நிறைய போட்டால் நல்லதாக இருக்கும். அரிசி எவ்வளோ இருக்குன்னா 200 கிராம் அரிசி தான் இருக்கும். ஆனால் அது சாதம் இல்லை, அது நிறைய இருக்கும். இது கம்மியாக தான் இருக்கும். 200 கிராங்கும்போது திக்காக இருக்கனால. இப்போ கொஞ்சம் குடமிளகாய் இதுக்கு மேலேயும் போட்டுக்கிட்டு, கொஞ்சம் கேரட்டையும் போட்டுடலாம், மல்லி இலை போட்டுக்கலாம், புதினா இலை போட்டுக்கலாம். நெய் வேணால் மேலே ஊற்றிக்கலாம். நான் ஊற்றலை, நெய் நிறைய வேண்டான்னு சொல்லிக்கிட்டு. நமக்கு தான் சுகரு, கொலஸ்ட்ராலு, பிபி எல்லாம் இருக்கு. அதனால் கம்மியாக தான் நெய் சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு பயமாக இருக்கும். அதனால் முந்திரி வறுத்து போடுறேன். முந்திரி கூட அழகழகாக பெருசாக முழு முந்திரி இருந்துச்சு வீட்டில். நம்ம எல்லா மசாலா ஐட்டமும் அரைச்சி தூளாக நம்ம சேல்ஸ் பண்ணுறோங்க. யாருக்கா வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பெல்லாம் மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்கள்.
நாங்கள் கொரியரில் கூட அனுப்பி கொடுக்குறோம். எங்கள் மசாலா லண்டன் வேறு, அமெரிக்கா லண்டன்லாம் போய்ட்டு தான் இருக்குது. வராங்க, லீவில் வராங்க, வந்தோன்னா ரெடி பண்ணி கேட்காங்க, நம்ம ரெடி பண்ணி கொடுத்துறோம், எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ தம்மில் போட்டாச்சு, அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் தான் தம்மில் போட்டேன். பக்கத்தில் மீன் குழம்பு இருக்குது அடுப்பில். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. சூப்பரான என்ன பிரியாணி, பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் மக்களே சாப்பிடலாம். சண்டே ஸ்பெஷலு அது செஞ்சே 1 வாரம் ஆகும்போது இன்னும் வீடியோ தான் போட டைமே இருக்க மாட்டேங்குது. இன்றைக்கி எப்படியா இது போட்டணும் எடிட் பண்ணி, அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.